கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30க்குலாம் நம்ம வந்து ரேப்பிடோ லாகின் பண்ணியிருந்தோங்க. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் அசைன் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 8:58 தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டரே அசைன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45 தாங்க ரெண்டாவது ஆர்டருமே நமக்கு வந்து அசைன் ஆகிருந்தது. இன்றைக்கி என்னென்னு தெரில, ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்டர்ஸ் கம்மியாக தாங்க இருந்து. ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ஆர்டர்ஸுமே வர மாதிரி தெரிலங்க. ஸோ அதனால் சரி வீட்டுக்கு போகலாம், ஏன் வெளியில் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, ரேப்பிடோவில் வந்து ரொம்பவே ஆர்டர்ஸ் கம்மி. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த ரேப்பிடோ புக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்பேங்க, எவ்வளோ பேர் வந்து அவைலபிள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து காமிச்சிங்க. என்னோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர்கிட்ட அதிகபட்சம் காமிச்சிருக்கோம். அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னென்னு தெரில, ஆனால் இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வருது, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பர் கிலோமீட்டருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோங்க. 2 ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 55.63 ருபீஸ் தாங்க கிடச்சிருந்தது.